அனைவருக்கும் வணக்கம். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கோடைய பேசிக்கு அடிப்படை நாம் பார்க்கலாம். ஏன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்டு. அதனுடைய பேஸ் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ரூல்ஸ் தான். அந்த ரூல்ஸை வச்சு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், சம்மை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. ஒன்று பர்சனல் அக்கௌண்ட்டு, இன்னொன்று ரியல் அக்கௌண்ட்டு, இன்னொன்று நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா ஆல்சார் கணக்கு. பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா ஆல்சார் கணக்கு. டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பெறுபவர் கணக்கு பற்று, தருபவர் கணக்கு வரவு அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு ஹியூமன் பீயிங்கோட நேம் மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு பையராக இருக்கலாம், ஒரு செல்லராக இருக்கலாம். ஒருத்தர் அமௌண்ட் ரிசீவ்டு, அமௌண்ட் பெய்டு அப்படின்னு சொல்லி ஒரு நேம் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அது ஆல்சார் கணக்கு. அதே மாதிரி ரியல் அக்கௌண்ட் அப்படின்னா சொத்து கணக்கு. டெபிட் வாட் கம்ஸ் இன் அண்ட் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். உள்வருவனவற்றை பற்றுவை, வெளிச்செல்வனவற்றை வரவுவை அப்படின்னு சொல்லுவாங்க. சொத்து கணக்கில் ரொக்கமாக எதெல்லாம் டிரான்சாக்ஷன், கேஷ் டிரான்சாக்ஷன் நடக்கிறது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னா பெயரளவு கணக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது டெபிட் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் இன்கம் அண்ட் கெயின்ஸ். ஒரு பொருளை விற்கிறது மூலிமா நமக்கு லாஸ் ஏற்பட்டுது அப்படின்னா அது நாமினல் அக்கௌண்ட். ஒரு பொருளை விற்கிறது மூலிமா நமக்கு வருமானம் வருது, அதை வேறு எங்கேயாவது இருந்து வருமானம் வருது அப்படின்னா அது நாமினல் அக்கௌண்ட். ஓகேவா? அப்போ எல்லா எக்ஸ்பென்சஸ், நம்ம சேலரி அப்படின்னா அது எக்ஸ்பென்சஸ், ரெண்ட் அப்படின்னா அது எக்ஸ்பென்சஸ். இதே மாதிரி வருமானம், இன்கம் வருது, ஒரு அசட்டை விற்கிறது மூலிமா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படின்னா அது நாமினல் அக்கௌண்ட்டில் வந்துடும். அதே மாதிரி கெயின் நமக்கு ஏதாவது கிடைக்குது, ஒரு ஃபிக்ஸட் அசட்டு விற்கிறோம், அதில் ஏதாவது கெயின் அல்லது கேபிட்டல் கெயின் எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கு அதில் இன்கம் வருது அப்படின்னா அது நாமினல் அக்கௌண்ட்டில் வந்துடும். ஃபாலோயிங் த டிரான்சாக்ஷன் டூரிங் த மந்த் ஆஃப் ஜனவரி 2018. நம்ம ஒரு சம் அப்படியே பார்த்துருவோம். ஜெனரலைஸ் சம். கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் த கேஷ் ₹80,000. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 80,000 ரூபா கேபிட்டலோட. டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க். பேங்கில் 40,000 ரூபா டெபாசிட் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ்டு கூட்ஸ் பை பையிங் கேஷ். கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அடுத்து பர்ச்சேஸ்டு கூட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் ஆன் அன்கோ ஆன் கிரெடிட். மேலே இருக்கிறது கேஷ் பர்ச்சேஸு, கீழே இருக்கிறது கிரெடிட் பர்ச்சேஸ். ஒன்று ரொக்கமாக கொடுத்துட்டு வாங்குறாங்க, இன்னொன்று கடனுக்கு வாங்குறாங்க. சோல்டு கூட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ் ₹11,000. அதாவது இந்த இடத்துல கடனுக்கு விற்றுருக்குறாங்க. சோல்டு கூட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ். கடனுக்கு விற்றதுக்கு கேஷ் சேல்ஸு, அதே மாதிரி கிரெடிட் சேல்ஸ் இருக்குது. கடனுக்கு விற்றுருக்குறாங்க, அதனால் ₹11,000 வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு பெய்டு சேலரி பை கேஷ் ₹5,000. இது ஒரு எக்ஸ்பென்சஸ். எம்ப்ளாயி, ஒர்க் பண்ணுற எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுத்துக்குறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பெய்டு லிஃப்ட் ஆன் அன்கோ பை செக் ஃபார் தி பர்ச்சேஸ் ஆஃப் மேட் ஆன் 4th January. 4ஆம் தேதி வாங்கினதுக்கு 4வது டிரான்சாக்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பர்ச்சேஸ் கூட்ஸில் லெஃப்ட் ஆன் கிரெடிட்டு. கிரெடிட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறாங்க, கடனுக்கு வாங்கியிருக்கிறாங்க. அந்த கடனுக்கு வாங்கினது என்ன பண்ணுறாங்க, இங்கே பெய்டு பண்ணிருக்கிறாங்க. ஓகேங்களா? January 4 அப்போ. நெக்ஸ்ட்டு பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ் ₹4,000. ஒரு பொருளை வாங்கியிருக்கிறாங்க, பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறாங்க. பெய்டு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பை கேஷ் ₹1,000. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? அது பெய்ட் பண்ணிருக்கிறாங்க. பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் ஃபர்னிச்சர் ஆஸ் பர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் 300. பேங்க் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஃபர்னிச்சர் ஆஸ் பர் த ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பேங்கில் பெய்டு பண்ணுறாங்க. எதுக்கு? இன்சூரன்ஸ் ப்ரீமியம். அப்போ இன்சூரன்ஸ் ப்ரீமியங்கிறது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். இப்போ இந்த சம்மு ஓகேங்களா, இதை நமக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சம்மை எந்தளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு தான் சம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இப்போ ஆன்சருக்கு போவோம்.
ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கேஷாக ரொக்கமாக தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஏதாவது ஃபர்னிச்சராகவோ பொருளாவோ அப்படின்னா கிடையாது. எவ்வளவு? 80,000 ருபீஸ். இப்போ கேஷு உள்ளே வருது, எங்கள் பிஸ்னஸ்க்கு உள்ளே வருது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? டெபிட் த ரிசீவர் பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். டு ஜெயசீலி கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த இடத்துல நேம் மென்ஷன் பண்ணாலும் பண்ணலாம், நேமே இல்லைன்னா கூட கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னா அதான் ஜேர்னல் என்ட்ரி. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான காமனாக நம்ம சொல்கிறது. கேபிட்டல் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் அல்லது என்னது வெளியில் கொடுத்துட்றோம் நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேங்க்கான என்ட்ரி. பேங்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. வாட் கம்ஸ் இன் டெபிட்? பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ளே எதெல்லாம் போகுது? அமௌண்ட் உள்ளே போகுதுனால பேங்க் அது ஒரு என்னது வருமானம். ஆனால் நமக்கு அது என்ன ஆகுது? எக்ஸ்பென்சஸ் மாதிரி நம்ம போய் என்ன பண்ணிடுறோம்? பேங்க்குடைய அக்கௌண்ட்டில் பேங்க்கு கொடுத்துட்றோம். பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் என்னவா கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வாட் கம்ஸ் இன் டெபிட். பேங்க் உள்ளே வருது, அதனால் பேங்கில் டெபிட்டில் எழுதுகிறோம். நம்மகிட்ட இருந்த பணம் வெளியே போகுது, அதனால் வாட் கம்ஸ் இன் டெபிட் வாட் கோஸ் அவுட் கிரெடிட். பணம் வெளியே போகுது, அதனால் என்ன பண்ணிடுறோம்? கிரெடிட் என்ட்ரி எழுதிடுறோம். ஓகேவா? டெபாசிட்டட் இன் டு பேங்க். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸுக்கான என்ட்ரி பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா பொருள் எங்கே வருது? உள்ளே நாம் வாங்குகிறோம். ஓகேவா? வாட் கம்ஸ் இன் டெபிட். அவ்வளோதான். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இதெல்லாமே ரியல் அக்கௌண்ட்டில் வரும், ஏன்னா கேஷ் ட்ரான்சாக்ஷன். சரிங்களா? நம்மளை விட்டு பணம் என்ன ஆகுது? வெளியே போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட்டில் வாங்குறாங்க. கிரெடிட்டில் வாங்குறாங்க. நீங்கள் மேலே கேஷ் ட்ரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா கேஷ்னு எழுதியிருப்போம், அதே பர்ச்சேஸ் என்ட்ரி தான். சேம் ஆஸ் போகிறதும் பர்ச்சேஸ் என்ட்ரி தான். ஆனால் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு லெஃப்ட் ஆன் அக்கௌண்ட் அப்படின்னு எழுதிக்கிறோம். காரணம் கிரெடிட்டில் எழுதிக்கிறோம். அப்போ கேஷுன்னு நம்ம எழுதணும்னா கேஷ் ட்ரான்சாக்ஷன்னா அதோட முடிஞ்சிச்சு. ஆனால் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் அப்படின்னா எப்போயாவது என்ன பண்ணணும்? அந்த அமௌண்ட்டை ரிட்டன் நமக்கு இன்னும் வரணும், பாக்கி இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல நேம் என்ன பண்ணிக்கிறோம்? கேஷுங்கிற இடத்துல நேமை மென்ஷன் பண்ணுவோம். அதேமாரி 5வது என்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா கேஷ் சேல்ஸ். கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ் அக்கௌண்ட். பொருள் வெளியே போகுது, கேஷ் உள்ளே வருது. வாட் கம்ஸ் இன் டெபிட். அவ்வளோதான். கேஷ் உள்ளே வர்றதுனால கேஷ் என்ன பண்ணுறோம்? டெபிட் எழுதிக்கிறோம். வெளியே என்ன போகுது? நம்ம பொருளை விற்கிறோம், எனி திங்ஸ் வெளியே போகுது. ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறோம்? சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட்டில் எழுதிடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சேலரிஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இது வந்து நாமினல் அக்கௌண்ட். சேலரிஸ் ஆல் எக்ஸ்பென்சஸ் டெபிட், ஆல் கெயின் அண்டு இன்கம்ஸ் இஸ் ஏ கிரெடிட். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? சேலரி அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது? டெபிட்டில் எழுதிக்கிறோம். ஓகேவா? டெபிட்டுங்கிறது நாமினல் அக்கௌண்ட் எழுதிட்டோம், ஆல் எக்ஸ்பென்சஸ் டெபிட்டில் எழுதிடணும். இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கேஷுங்கிறது ரியல் அக்கௌண்ட்டில் வரும். வாட் கம்ஸ் இன் டெபிட் வாட் கோஸ் அவுட் கிரெடிட். அப்போ கிரெடிட்னா என்னது? வெளியில் இதெல்லாம் போகுது, அதெல்லாம் கிரெடிட் எழுதிடலாம். கேஷ் வெளியில் போகுது, அதனால் கிரெடிட் எழுதிடுறோம். லெஃப்ட் ஆன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். செக்கு பெய்டு பண்ணுறோம். எங்கே? பேமெண்ட்டாக பெய்டு பண்ணுறோம். வாங்கின பொருளை என்ன பண்ணுறோம்? அதுக்கு அமௌண்ட்டு பெய்டு பண்ணுறோம். அதனால் லெஃப்ட் ஆனுங்கிறவருக்கு என்ன பண்ணுறோம்? பேங்க் மூலிமா நம்ம பே பண்ணுறோம். அப்போ லெஃப்ட் ஆனுக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபிட்டு, அவருக்கு வாட் கம்ஸ் இன் டெபிட்டு டு பேங்குங்கிறது என்னது? நமக்கு வந்து எங்கே கொடுக்குறோம், பணம் எங்கே வெளியே போகுது அப்படின்னா பேங்க் மூலிமா போகுது, அதனால் கிரெடிட் எழுதுகிறோம். அடுத்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தான் வந்து பர்ச்சேஸுக்கான என்ட்ரி. இந்த இடத்துல பர்ச்சேஸ் அப்படின்னு எழுதுறதுக்கு பதில் தான் ஏன் ஃபர்னிச்சர் எழுதுகிறோம் அப்படின்னா அவன் திங்ஸ் மென்ஷன் பண்ணிக்கிறான். நான் என்ன வாங்குறேன், எதுவுமே வாங்காமல் பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு மட்டும் கொடுத்தோம்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எழுதிடுவோம். திங்ஸை மென்ஷன் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் எழுதுகிறோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ்ன்னு தெரியும். எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட்டில் என்னது? ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அதனால் என்ன பண்ணிடுறோம்? டெபிட்டில் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ன்னு எழுதிடுறோம். டு கிரெடிட்டில் என்னவாகுது? வாட் கம்ஸ் இன் டெபிட் வாட் கோஸ் அவுட் கிரெடிட். என்ன வெளியே போதோ அது கிரெடிட்டில் எழுதிடுறோம். கேஷாக நம்ம கொடுக்குறோம், கேஷ் அதனால் என்ன பண்ணுறோம்? கிரெடிட்டில் எழுதிடுறோம். அடுத்து இன்சூரன்ஸ் ப்ரீமியங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால் நாமினல் அக்கௌண்ட்டில் வரும். நாமினல் அக்கௌண்ட்டில் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் வந்து என்ன பண்ணிடுறோம்? டெபிட்டில் எழுதுவோம். அதேமாதிரி கிரெடிட்டில் என்னடா எழுதுகிறோம் அப்படின்னா எதன் மூலிமா நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா யார்கிட்ட பே பண்ணுறோம்? கேஷாவா அல்லது கேஷாக கொடுத்துட்றோமா? கையில் கொடுக்கல, பேங்க் மூலிமா நமக்கு பெய்டு பண்ணுறோம். அதனால் என்ன பண்ணுறோம்? பேங்கை கிரெடிட்டில் எழுதிடுறோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட வந்து ஒரு பேசிக்கு ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரூல்ஸ் இப்படி தான். ஜேர்னல் என்ட்ரிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி.